இந்த நாட்களை ஹல்லேலூயா இந்த 1ஆம் தேதி கர்த்தருடைய நாமத்துக்காக அவர் மகிமைக்காக உங்களுக்கும் ஊழிய பாதைக்கும் ஹல்லேலூயா கர்த்தரை நம்புறவனோ செழிப்பான். சோத்திரம். நீதிமொழி 28:25 வசனம் சொல்கிறது ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே நான் உமக்கு நன்றி செலுத்துறேன். அப்போ நீங்க எல்லாரும் இந்த நாட்களை செழிக்க போறீங்க. ஹல்லேலூயா. இந்த பரிசுத்தரை எங்கே சொல்லி நீங்கள் செழித்திருப்பேன் என்னுடைய விசுவாசம். அதில் ஒவ்வொரு வாரமும் நம்ம நிரம்புது அப்படிதானே. என்னை மறைத்து பேச மாட்டவரே. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நிமிஷமும் அவர் நம்மளுக்குள்ள அசைவாடுகிறார் அப்படிதானே. அவர் நம்மளுக்குள்ள உளவாடுகிறார். நம்ம வீட்டுக்குள்ள அசைவாடுதாங்க, சபா கூடாரத்துக்குள்ள அசைவாடுதாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்பட ஒரு நற்கிரிகளை காண முடியல, ஒரு வெற்றியை காண முடியல. அப்போ நம்மளுக்குள்ளே ஒரு கேள்விக்குறி எழும்பும். ஏன் ஆண்டவர் என்னோட உளவாடுகிறாரா, இல்லை ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனம் கொடுக்கிறாரா, இல்லை என் மாம்சத்தில் பிறக்கிறதா, என் மாம்சத்தில் தரிசனம் பிறக்கிறதா, எனக்கு ஆவியில பிறக்கிறதா, இந்த வசனம் என்னோட பேசிச்சா என்னோட பேசலையா. ஹல்லேலூயா. 2 வார்த்தை மூலம் ஆண்டவர் பேச போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைக்காக பாருங்க. சோத்திரம். நீதிமொழிகளை 28:25 வசனம் சொல்லுது கர்த்தரை நம்புறவனோ செழிப்பா. ஹல்லேலூயா. நீர் உங்க பிள்ளைகளுக்கு பேசுங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகள் செழித்து போகட்டும் ஆண்டவரே. இந்த ஊழியம் செழிக்கட்டும் ஆண்டவரே. இந்த ஆன்லைனில் பார்க்குற அன்பு மக்கள் செழிக்கட்டும் ஆண்டவரே. அப்போ பாருங்க, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீ என்னை நம்பும் பொழுது நீ செழிப்பா. ஹல்லேலூயா. பாருங்க, அதே நீதிமொழிகள்ல 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுது 3:5. ஹல்லேலூயா. உன் சுயபித்தின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தருக்குள் நம்பிக்கையா இருந்து. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது கர்த்தரே நம்புறவன் செழிப்பான். நம்ம சொல்லணும், நான் கர்த்தரையே தான் நம்பிக்கொண்டு இருக்கேன் அப்படிதானே. நான் கர்த்தரையே தான் நம்பிக்கொண்டு இருக்கேன். அவர் வார்த்தையே தான் நான் பிடித்து செவித்து கொண்டு இருக்கிறேன். அவர் தரிசனத்தையே தான் நான் செவித்து கொண்டு இருக்கிறேன் அப்படி நம்ம கேள்விக்குறி நான் கேட்ட மாதிரி தான் நீங்களும் கேட்பீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் எங்கே போகிறேன், நான் வலதுபுறம் இடதுபுறம் சாயிரனோ, ஏசப்பா என்னைய மன்னியும், ஏன் என்னுடைய ஜெபம் கேட்கப்படல, ஏன் என்னுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறல, ஏன் என்னுடைய அழைப்பு நிறைவேறி கேட்கிறோம். அதே போல ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்கிறது. அவருடைய பிள்ளைகள் அவர்கிட்ட எதையுமே கேட்கலாம். ஹல்லேலூயா. எதையுமே அவர்கிட்ட கேட்கலாம். ஹல்லேலூயா. ஆனா கிரியை செய்கிறது அவரு, அதிசயம் செய்கிறது அவர். அவர் சொல்லாரு, உன் சுய பத்தி மேல சாயாம உன் முழு இருதத்தோடும் கர்த்தர்ல நம்பிக்கையா இருந்து. உன் சுய பத்தில நம்ம கேட்கறத விட்டுறணும். நம்ம சுய பத்தில எது செய்தாலும் அது நல்லதில்லை. நம்ம சுயத்துல செய்கிறது நஷ்டம் வரும். நம்ம சுயத்துல எதிர்பார்க்கறது நஷ்டம் வரும். நம்ம சுயத்துல கேட்கறது அது ஒரு கண்ணீராக மாறும். ஹல்லேலூயா. ஆனா அவர் மேல நம்பிக்கை வைத்து அவருடைய சாயலாக அவர் சித்தத்தின்படி கேட்டதை நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, ஆதியாகமத்துல ஹல்லேலூயா 7:1 பார்த்தா நம்ம நோவாவை குறித்து பார்க்க போகிறோம். நோவாவை பாருங்க. ஹல்லேலூயா. அவர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நோவா குடும்பம் என்ன செஞ்சு, நோவா மாத்திரம் இல்ல, நோவா குடும்பமே என்ன செஞ்சிருக்கு, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குது. கர்த்தரை நம்புறவன் செழிப்பான். ஹல்லேலூயா. நம்ம முதல் வசனம் என்ன பார்த்தோம், கர்த்தரை நம்பும் பொழுது செழிப்பு. அப்போ சுய பித்தி மேல சாயாம அவருடைய சாயலா மாறும் பொழுது ஒரு செழிப்பு. அப்போ நம்ம நோவா பாருங்க, அவர் சுயத்துல சாயல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து, கர்த்தர் 7:1 சொல்லுது, கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைகளை பிரவேசிங்கள், இந்த சந்ததியிலே உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். ஹல்லேலூயா. அப்ப யார் செழிக்கிறா? நீதிமான் செழிக்கிறாங்க. ஹல்லேலூயா. நீதிமான் தான் செழிப்பு. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புறவன் செழிப்பான். ஹல்லேலூயா. அப்போ எப்போ செழிப்பான்? சுய பித்தி மேல சாயாம அவர் பக்கம் சாயும் பொழுது ஒரு செழிப்பு ஆண்டவர் தருகிறார். 2வது பார்த்தா நோவாவை குறித்து பார்த்தா, கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைகளை பிரவேசிங்கள். அப்போ இந்த பேழைக்களை நம்ம பிரவேசிக்கிறோம், இந்த பேழைக்களை அமர்ந்து இருக்கிறோம், இந்த பேழைக்களை நம்ம ஆராதித்துக்கிறோம், இந்த கிராமத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம், இந்த ஊரை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். நம்ம எப்படி நினைப்போம், எத்தனை நாள் கேட்டாச்சு, என்ன செய்யல, ஆத்துமா இல்லை, ஆத்துமா இல்லை. அவர் ஏற்ற வேலை வச்சிருப்பாங்க. சபா. ஹல்லேலூயா. அப்படி சொல்லுவார்ல. ஹல்லேலூயா. சோதரம், உனக்கு என்ன செய்வேன், நான் நிறைவேற்றுவேன் சொன்னார். அவர் 100 வயசுல நிறைவேற்றினாரா? நிறைவேற்றலையா? நிறைவேற்றினார். அழைத்தவர் உண்மை உள்ளவர். நம்ம ஜெபிக்குது நம்ம கடமை. அப்ப சொல்ல, கர்த்தர் நோவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைகளை பிரவேசிங்கள், இந்த சந்ததியிலே உன்னே எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். அப்போ இன்றையில இருந்து அவர் நம்மளை பார்க்கிறது யாரு? நோவை போல நம்ம பார்க்கிறாரு. நோவா குடும்பம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு, நோவா குடும்பம் எப்படி பாதுகாக்கப்பட்டுச்சு, நோவா எப்படி ஆண்டவருடைய கட்டளை கீழ்ப்படிந்தாரு,
அல்லேலூயா. நோவா தான் எல்லாத்தையும் சொன்னாங்களே, அதில் யார் ஏற்றுக்கொண்டா? நம்மளும் சொல்லுவோம், அம்மா நீங்கள் வாங்க, அம்மா ஆண்டவரை தேடுங்க, நானும் ஆண்டவரை தேடுதேன், நானும் ஆண்டவரை தேடுவேன்னு சொல்லுவாங்க. நம்ம அவங்ககிட்ட எதுவுமே சொல்ல முடியாது. ஆனால் அந்த பேழக்கில் எத்தனை ஆத்துமா எத்தனை குட்டமும் வருதோ அது பரலோகத்துக்கு போவ நம்ம ஒரு சுத்திகரிப்பு கூட்டம். அல்லேலூயா. அவர் நம்மளை சுத்திகரித்து கொண்டு இருக்கிறார். அவர் நோவாவை பற்றி சொல்லுகிறாரு. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, கர்த்தர் நோவாவை நோக்கி நீயும் வீட்டார் அனைவரும். அப்போ அவர் நீதிமான், நோவா நீதிமான், அவன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. அல்லேலூயா. செழித்துச்சு. அல்லேலூயா. பாருங்க, பேழையை உருவாக்கி பாருங்க, அந்த குடும்பம் பெருகுச்சு, ஜோடி ஜோடா பெருகுச்சு. அப்போ நம்ம சன்னதியும் பாருங்க, ஏன் ஆண்டவரே என்னைய ஆசீர்வதிக்கலையே, என்னுடைய கண்ணீருக்கு பதிலிலேயே. நம்ம நீதிமான் ஆகும் பொழுது நம்ம செழிக்குது உண்மை. அல்லேலூயா. நான் மாத்திரம் செழிக்கல, என் சன்னதி செழிக்கும். அல்லேலூயா. நோவா மாத்திரமா செழித்தாங்க, அவன் சன்னதி பெருகு செல்லவா. அல்லேலூயா. பேழையை திறந்து விடும் பொழுது ஆடு மாடு மிருகங்கள் எல்லாம் என்ன செஞ்சு நிரம்பிச்சு, அவன் சன்னதி பெருகுச்சு. நோவாவை ஆண்டவர் நீதிமானா கண்டேங்காரு. இந்த கிராமத்திலே நம்மளை அதான் பார்க்கிறாரு. நீ நீதிமானா எழும்பு, நீ நீதிமானா எழும்பு, கர்த்தரை நம்புற செழிப்பான். இன்றே நம்ம மனம் திரும்பினா இந்த அந்த வாழ்க்கை அந்த நட்சத்திரம் உதிக்கும். நான் எத்தனை தடவை செபித்தேன், ஆண்டவரே உலகமே எங்க ஸ்டார் போடுவாங்க, நீர் போராண்டேரு, இங்க நட்சத்திரம் உதிக்கணும். இந்த 1ஆம் தேதி நீர் நட்சத்திரமா உதிப்பீர். அநேக நட்சத்திரம் ஒவ்வொரு ஆலயத்தில் கொஞ்சம் தான் முடவங்க, நீங்க நிறைய நிரப்புவீங்கப்பா. வானம் திறக்கப்பட்டுரும், நிறைய நட்சத்திரம் உதிக்கும், நீதியின் சூரியன் உதிக்கும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்மளுடைய விசுவாசம் எதுல இருக்குது? அது உலகமானது. நம்ம அவருக்குள்ளே நட்சத்திரத்தை கேட்கிறோம், நீர் எனக்குள்ள உதியும், இந்த இடத்துல உதியும், எனக்குள்ள உதியும். எப்படி உதிப்பாரு? நீதிமானாக மாறும் பொழுது. நீதிமானாக கர்த்தரை நம்புற செழிப்பான். எப்போ செழிப்பான்? நீதிமானா மாறும்போது. நோவாவே நீதிமான ஆண்டவர் பார்க்கிறாரு. இந்த கிராமத்தில் நம்மள அவர் கண் நம்மளை பார்க்கும் அல்லவா. ஒவ்வொரு நாளும் அவருடைய கண்ணு மண் புத்திரத்தை பார்க்கணும் வசனம் இருக்குது. அவருடைய கண்கள் நம்மளை உற்றி நோக்கி பார்த்து கொண்டு இருக்கும். அல்லேலூயா. நீதிமானா இருந்தா இன்றே ஒரு செழிப்பு. கஷ்டமாக தான் இருக்கு, வார்த்தை கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் கடினமாக இருந்தாலும் அந்த செழிப்பு வரும் பொழுது, அந்த ஆபிரகாம் ஊற்றி திறக்கும் பொழுது, அந்த யாக்கோபு ஊற்றி திறக்கும் பொழுது, அது எவ்வளவு வெளிச்சம், அது எவ்வளவு ஒரு நற்கரிகள். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம அவருடைய வேலையை செய்கிறோமே தவிர எதுவுமே இல்லை. அல்லேலூயா. அந்த வேலையை எப்படி செய்கிறோம்? அவருக்காக அதிகாலை தேசத்துக்கு செபிக்காதவ யாரும் இருக்க மாட்டீங்க, அதனுடைய வேலை. இந்த ஊழியத்துக்கு செபிப்பீங்க, அது அவருடைய வேலை. எனக்காக செபிக்குங்க, இந்த ஊழியக்காரருக்கு ஜெபிக்குது, அது அவருடைய வேலை. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்காக அவர் சொல்ற 5வது வசனத்தை, நோவா தனக்கு கர்த்தர் கட்டளிட்டபடியே செய்தான். நோவா எப்படி செஞ்சான்? கர்த்தர் கட்டளிட்டபடியே செய்தான். நோவா சன்னதி பெருகுச்சு. நம்ம சன்னதி இந்த ஊழியத்தில் பெருகும். நம்ம சன்னதி இந்த ஊழியத்தில் ஆசீர்வதிக்கப்படும். வந்து அமர்த்துக்கு ஒவ்வொரு சன்னதியும் என் தேவனுடைய கூடாரத்துக்கு சொந்தமாகும். என் தேவனுடைய மகிமைக்காக, என் தேவனுடைய நாமத்துக்காக அவர் உயர்த்துவார், அவர் தூக்குவார், அவர் நிறுத்துவார், அவர் பாதுகாப்பார். அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தின் ஐஸ்வர்யம் இங்கே ஆசீர்வாதம் அவர் பார்க்கிறாரு. நோவாவை போல நான் உன்னை பார்க்கிறேமா, நோவாவை போல உன்னை பார்க்கிறேன். உன்னை மாத்திரம் நான் ஆசீர்வதிக்கிறதுல உன் சன்னதியை ஆசீர்வதிப்பேன். சன்னதி சன்னதியா ஒரு வருகைத்துல இந்த ஊழியம் கண்டிப்பாக இருக்கும். எடுக்கப்படும், கைவிடப்படாது, கைவிடப்படாது. ஆத்துமா இல்லாம இருக்கலாம். அல்லேலூயா. தியாகம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அவர் வரிகளை எடுத்துக்கொள்ளப்படும். அவர் எடுத்துக்கொள்ளப்படும். அந்த நாட்கள் வர நம்ம சன்னதி ஆசீர்வதிக்கப்படும். அவருக்காக பிரயாசப்பட்டது ஆசீர்வதிக்கப்படும். அவருக்காக விதைச்சது ஆசீர்வதிக்கப்படும். அவருக்காக கொடுத்தது ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தருடைய நாமத்துக்காக அவர் பார்க்கிற நோவாவை போல பார்க்கிறாரு. நோவா எப்படி சொல்வாரு? கீழ்ப்படிந்தாரு. நம்ம எப்படி ஓடுதான் சொல்ல, நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே எல்லாம் செய்தான். நம்ம எப்படி செய்கிறோம்? நம்முடைய எப்படி செய்கிறோம்? அவர் கட்டளை எப்படி செய்கிறோமா? அவர் சித்தத்தின்படி செய்கிறோமா? அவர் மன விருப்பத்தின்படி ஓடுகிறோமா? இல்லை மனுஷனை நம்பி தான் இன்னும் ஓடிக்கொண்டு இருக்கிறோமா? மனசுங்கிட்ட விதைக்கொண்டு இது கடமை. இந்த ஆன்லைனில் போகிறது, என் மக்களே ஆண்டவரை தேடுங்கடி சொல்லலாம். நீங்கள் அவரோட சஞ்சரிங்கடி சொல்லலாம். நீங்கள் அவரோட காத்திருக்குது எவ்வளோ நேரம்? நீங்கள் அவ்வளோ சஞ்சரிக்குது எவ்வளோ நேரம்? கர்த்தரை நம்புற செழிப்புன்னு சொல்லுவோம். உலகத்தை நம்பினா எப்படி நம்ம செழிக்க முடியும்? அல்லேலூயா. மனுஷனை நம்பினா எப்படி செழிக்க முடியும்? நம்ம கர்த்தரை நம்பினா நம்ம செழிக்கலாம். கர்த்தரை நம்பினா மன உயரப்படும். இதே மனுஷனை நம்பினா அவர் நம்மளை எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? அவர் எவ்வளவு பெரியவர்? நம்ம கண் அவரை நோக்கிறதா, இல்ல உலகத்தை நோக்கிறதா, இல்ல உலகமான மனுஷனை நோக்கிறதா?
அந்த வசனம் சொல்லுது, கர்த்தரை நம்புறவன் செழிப்பான். நீங்களும் நானும் யாரை நம்பணும்? கர்த்தரை நம்பணும். கர்த்தரை நம்பச்சில நம்ம செழிக்க முடியும். நோவாவை போல மரச்சில செழிக்க முடியும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியினுடைய நாமம் மகிமைப்பட. அந்த 6-9 வசனம் சொல்லுது, ஹல்லேலூயா. நோவா தன் காலத்தில் இருந்தவருக்குள்ளே நீதிமானும் உத்தமமானா இருந்தானா. அப்போ நிறைய மக்கள் நம்மளை சுற்றி இருக்கிறாங்க. நோவா காலத்தில் நிறைய மக்கள் தான். ஹல்லேலூயா. அப்போ அந்த வசனம் சொல்லுது, நோவா தன் காலத்திலே இருந்தவருக்குள்ளே நீதிமானும் உத்தமனா இருந்தான். அப்போ நம்மளை சுற்றி இருக்கிற மக்களுக்குள்ள நம்ம நீதிமானா காணப்படுதோமா? நம்ம உத்தமனா காணப்படுதோமா? நம்மளை சுற்றி எவ்வளவோ மக்கள் இருக்கலாம். அவர்களும் கிறிஸ்துவை சொல்லலாம், அவர்களும் ஊழியம் செய்யலாம். ஹல்லேலூயா. நம்மளும் ஊழியம் செய்யலாம். அந்த பரலோக ராஜ்யத்துல தான் அது கணக்கு உண்டு. ஹல்லேலூயா. இதுல ஒன்றும் இல்லை. அது அற்புதம் நடக்கலாம், அது அதிசயம் நடக்கலாம், கையச்சுட பேய் ஓடலாம், நோய் மறையலாம், கட்டி கரையலாம். ஹல்லேலூயா. அவர் காத்திருக்கலாம். நியாய தீர்ப்பு நாட்கள்ல தான் கணக்கு. அங்கதான் நம்மளுக்கு கணக்கு இருக்குது. இங்க ஒன்றும் இல்லை. இங்க அழுதா, சின்ன பிள்ளை அழுதா என்ன செய்வோம்? மிட்டாய் சாக்லேட் ஒன்று வாங்கி கொடுத்துருவோம். தொந்தரவு காண முடியலனா ஐஸ்கிரீம் ஒன்று வாங்கி கொடுத்துருவோம். சாக்லேட்டை கொடுத்தா என்ன பிடிக்கும்? சளி பிடிக்கும். ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா என்னது பிடிக்கும்? சளி பிடிக்கும். அப்படிதான் அவர்கிட்ட கேட்கறது. அந்த பரலோக கணக்கு நம்ம உச்சரித்து கேட்கிறோமா? அங்கே எனக்கு ஒரு கணக்கு உண்டு. இந்த பூலத்தெல்லாம் இதை கொட்டுகிறேன். இது வரைக்கும் நம்ம தப்பு செய்திருக்கலாம், இது வரைக்கும் குறைகள் உண்டு, குற்றம். யாரும் நீதிமான் கிடையாது. இன்றே மனம் திரும்பினா கூட, இந்த 1ஆம் தேதி மனம் திரும்பினா கூட அடுத்த ஒன்று ஹல்லேலூயா கனி கொடுக்க ஒன்றா இருக்கும். இந்த இடத்துல கூட கனி இனிப்பு வைப்பீங்க அடுத்த வருஷம். நம்ம எப்படி இருக்கிறோம்? ஹல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுது, நோவா தன் காலத்திலே இருந்தவருக்குள்ளே நீதிமானும் உத்தமனா இருந்தான். நோவா தேவனோட என்ன செஞ்சான்? சஞ்சரித்து கொண்டே இருந்தான். நம்ம அவரோட சஞ்சரிக்கிறோமா? உலகமான வார்த்தை சஞ்சரிக்கிறோமா? அவரோடு நம்ம காத்திருக்கிறோமா? உலகத்தாரோடு பேசிக்கொண்டு இருக்கிறோமா? வீணான வார்த்தை பேசிக்கொண்டு இருக்கோமா? துதிக்க நாவல. ஒரு அம்மா நேற்று போன் போட்டவ சகோதரி என்கிட்ட தான் இருந்தாங்க. ஹல்லேலூயா. 2 பேரும் பிரயாணம் போய்கிட்டு இருக்கோம். அந்த அம்மா போன் பேசின போனில் பார்ப்பாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை, நான்லாம் பயப்படலை. நான் போனில் சொன்னேன், துதிக்கிற நாவலை சவிக்கிறீங்களே, உங்கள் கணவரை இப்படி சாமுடுதீங்களேன்னு கேட்டேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம எப்படி செஞ்சிருக்கிறோம்? நல்ல பாஸ்டிங். 1 வாரம் பாஸ்டிங் ஃபுல்லாக எவ்வளோ இருக்குன்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. 1 வாரம் கழிச்சு ஃபுல் பாஸ்டிங்கு வீட்டு கணவரை செஞ்சிருக்காங்க, பேசுறாங்க, சவிக்கிறாங்க. ஹல்லேலூயா. உபாசம் இருக்கலாம், ஊழியம் செய்யலாம், தரிசனம் இருக்கலாம், வார்த்தை பிறக்கலாம், எல்லாம் உண்டு. ஹல்லேலூயா. நம்ம எப்படி இருக்கும்? நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டு இருந்தான். அவன் சஞ்சரிக்கிறதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு, அவன் காத்திருந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு, அவன் ஆண்டோட பேசுனதுக்கு முகாந்திரம் உண்டு. எப்படி? அவன் சன்னதி ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. யாருடைய சன்னதி ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு? நோவாவுடைய சன்னதி ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. அப்போ பாருங்க, என்னுடைய சன்னதி எப்படி? என் கடமையை நான் கரெக்டாக கொண்டு வரணும். ஹல்லேலூயா. என் பிள்ளைய கரெக்டாக வளர்க்கணும். அதான் நம்மளுக்குள்ள ஓடும், அப்படிதானே? ஹல்லேலூயா. என் மகா சொன்னா, எனக்கு படித்த வேலை கிடைக்கும், நீ செவிங்கம்மா. ஹல்லேலூயா. செவித்து கொண்டே தான் இருக்கும். நீ கரெக்டாக இருந்தால் வேலை கிடைக்கும். நீ சிரித்தா என்னம்மாண்ணா? உன் கணவரோட உங்கள் குடும்பத்தோட நான் எதுவும் கேட்கல. நீ சம்பளம் எடுத்தியா அவர் கரெக்டாக இருப்பாயா? நீ சம்பளம் அவர் தருவார் உனக்கு, நீ அவர் கரெக்டாக இருப்பாயா? கண்டிப்பாக இருப்பேன். கண்டிப்பாக வேலை கிடைக்கும். முடிவிருந்ததை பார்த்துக்கொள்ளு. நான் கண்ணீர் வடித்து ஜெபித்துட்டு இனிமேல் அப்படி கிடையாது. ஜெபித்துட்டு அந்த சாபத்தை நான் வாங்கி நீ டாட்டா போட்டு வருவா அவருக்கு. நான் நோயோட நோலத்தோட இருந்து நான் கஷ்டப்பட்டு வயசாங்கலத்தில் நான் என்ன செய்ய முடியாது. பலவீனம் நோய் நீ மாத்திரைக்கு நான் அடிமாகிடக்கூடாது. நீ பொறுத்தன பண்ணி செவி. ஹல்லேலூயா. நான் எதுக்காக சொல்லுது? சன்னதி வித்தியாசம் வேணும். சன்னதி வித்தியாசம் வேணும். நீங்க வாரீங்க, உங்க சன்னதி மாற்றம் வரணும். நான் இதில் நிற்கிறேன், என் சன்னதி மாற்றம் வரணும். இந்த பலிபீடத்தில் நிற்கிறதுக்கு என் சன்னதி வித்தியாசம் இருக்கணும். நான் இந்த இடத்துல நிற்கிறதுக்கு உலகத்திற்கு எனக்கு மாற்றம் வரணும். நீங்க இந்த இடத்துக்கு வந்திருக்க உலகத்துக்கு உங்களுக்கு மாற்றம் வரணும். உங்களுக்கு நற்கிரியில் வெளிப்படணும், உங்களுக்கு ஒரு நறுமணம் வீசணும். உங்க சன்னதியா வேதமே வெளிச்சம் பிள்ளையா, அந்த சன்னதி மாற்றம் வரணும். ஹல்லேலூயா. நம்ம எப்படி இருந்தா மாற்றம் வரும்? ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது 6-9 நோவா சஞ்சரித்து கொண்டே இருந்தாங்க. ஹல்லேலூயா. ஆதியாம் 9 பாருங்க, 1வது வசனம் சொல்லுது, பின்பு தேவன் நோவாயும் அவன் குமாரனையும் ஆசீர்வதித்து, நீங்க பலுகி பெருகி பூமியை நிரப்புங்க. அப்போ உங்க சன்னதிகள் என்னுடைய சன்னதிகளா என்ன செய்ய போகிறது? கடற்கரை மண்ணை போல, வானத்து நட்சத்திரம் போல இந்த கிராமத்துல பலுகி பெருகி தேவனுடைய நாமம் மகிமைப்பட போகிறது. ஏப்பா, ஒன்றை இல்லாம சீரவா இருந்தாங்க. இந்த ஆசீர்வாதம் எங்க இருந்து வந்தது? நீ நோவா போல சஞ்சரித்து கொண்டு இருந்தா வரும். நோவா போல உத்தமனா இருந்தா வரும்.
நோவாவை போல பிள்ளைகளுக்கு அல்ல சொன்னேலவா, நீ இதை செஞ்சா கொண்டு உன்னுடைய பத்திரிக்கை நான் சாவாடிவே இருக்கக்கூடாது. வயசான காலத்துல நான் நோயோட அடிமையோட தெரிஞ்சு தெரியாம செய்த நாட்கள் உண்டு. இனி உள்ளதே உள்ளது, இல்லதே இல்லது, பெற்ற பிள்ளையா இருந்தாலும் செய்தான். அல்லேலூயா. நாளைக்கு நான் பலவீனத்தோட என் பிள்ளையா தலைக்க மட்டும் இருக்க போது நான் ஆண்டுட்டு தொங்கணும். ஆண்டவரே எனக்கு விடுதலை தரும். நான் கேட்டுக்கொண்டு இருக்கேன். நான் ஒரு மாத்திரைக்கு அடிமையா ஓடக்கூடாது, ஒரு ஊசிக்கு நான் அடிமையா ஓடக்கூடாது. என்னை யாரு பாப்பா? நீர் தான் என்னையை பார்க்கணும். எனக்குன்னு நான் மட்டுமா? ஒவ்வொருத்தரும் அதை கடைபிடிக்கணும். யாரும் எட்டி பார்க்க முடியாங்க. படுத்த அன்னைக்கு கர்த்தருடைய நாம மகிமைப்பட சொல்லுதேன். அவரை பிடிச்சு கொள்ளுங்க. மனுஷனை நம்பாதங்க, உலகத்தை நம்பாதங்க, பிள்ளைகளை நம்பாதங்க, உற்றாரை நம்பாதங்க, அவரை மாத்திரம் நம்புங்க. ஹல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுது, தேவன் நோவாவை அவன் குமாரனையும் ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியில என்னச்சிங்க நிரப்புங்கப்பா. உங்க சன்னதி சிரிப்பு வருது எனக்கு. உங்க சன்னதி எப்படி ஆக போகுது? நிரப்ப போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிரம்ப போகுது. இன்றே நிரப்பலாமே. ஹல்லேலூயா. நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, என் பாத்திரத்தை தண்ணீராலே நிரப்புங்கப்பா, 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 உன் பரிசுத்த ஆவியாலே நிரப்புங்கப்பா. நிரப்ப மாண்டவரே என் பிள்ளைகளை நான் மனதார ஜெபிக்கிறேன். என்னைய மாத்திரலே வந்திருக்க என் அன்பு மக்களை நிரப்புங்கப்பா. இந்த கிராமத்தை நிரப்புங்கப்பா. இந்த ஊர் ஜனங்களை நிரப்புங்கப்பா. உங்க நாம இந்த கிராமத்தில் இந்த ஊழியத்தின் மகிமைப்படும். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். அவர் பெரிய காரியங்களை செய்வார். நோவாவுடைய சஞ்சரிப்புக்கும் நோவா கீழ்ப்படிந்ததுனால அவன் சன்னதி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து நம்ம என்னத்தை பார்க்கிறோம்? லோத்தை குறித்து பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் பாருங்க 72:7 படிக்கலாமே. நீதிமான் வரும். ஹல்லேலூயா. சங்கீதம் 72:7 நீதிமான் செழிப்பான். அப்ப இந்த நாட்கள நீதிமான் செழிப்பான். அவருடைய நாட்கள நீதிமான் செழிப்பான். நான் சொல்றேன், இந்த நாள் உங்களுக்கு செழிப்பான நாள். இந்த நாள் மகிமை உள்ள நாள். இந்த நாள் உங்க தலையை உயர்த்த நாள். ஹல்லேலூயா. அப்போ செழிப்பான். இந்த நாட்கள நீங்க செழிக்க போறீங்க. அப்போ லோத்தை பாருங்க. லோத்தை எடுத்து பார்த்தா பாருங்க, பேதுருல பாருங்க 2:8 எடுத்து பாருங்க. 2 பேதுருல 2:8 எடுத்து படிங்க. நாள்தோறும் 2 பேதுருல 2:8 நாள்தோறும் அவனுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்து. யார் லோத்து? நீதிமானாகிய லோத்து. நம்ம இவன் என்னதை பார்த்தோம்? நோவாவை பார்த்தோம். அவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆனா இப்ப லோத்தை பார்க்கும். அவன் எப்படிப்பட்டவனா? நீதிமானாகிய லோத்து. அல்லேலூயா. அப்ப லோத்து ஏன் கஷ்டப்பட்டான்? அவன் சன்னதி ஏன் பாவத்துல போச்சு? லோத்தும் அவனும் நீதிமான் தான் இருக்கிறது. அப்ப அவன் சன்னதி மாத்திரம் பாவத்துல போயிட்டு, நோவாவுடைய சன்னதி பாவத்துல போகல. ஆனா லோத்துடைய வாழ்க்கையில பாருங்க, அவன் ஆண்டருடைய வார்த்தை கீழ்ப்படியாத மித்தம் அவன் பிள்ளைகள் என்ன செஞ்சுட்டு சாபம் பாவத்துல என்ன செஞ்சுட்டு போயிட்டு. அல்லேலூயா. பாருங்க, நம்ம அதுல ஆதிகாமத்துல 13 அதிகாரத்துல நம்ம 7 இருந்து அல்லேலூயா அந்த 16 வரை படிச்சோம்னா ஆபிராமுக்கும் லோத்துக்கும் மிருகச்சியின் வளர்க்கறதுல மேய்ப்பருக்குள்ள பிரச்சனை வருகிறது. மேய்ப்பருக்குள்ள பிரச்சனை வருகிறது. அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட அப்போ அந்த 12 வசனம் சொல்லுது, அந்த 11வது வசனம் சொல்லுது, அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான அப்போ ஆண்டவர் சொல்கிறார், ஆபிராம் சொல்கிறாரு, நீ எந்த கரை போறா? நீ என்ன செய்ய விட்டு கொடுக்கிறாரு ஆபிராம். அல்லேலூயா. பாருங்க, நீ அந்த கரை போனா, நான் அந்த கரை போனா, இந்த கரை போனா. ஆனா லோத்துக்கு கீழ்ப்படிதல் இல்லை. ஆண்டுட்டு கேட்கல, எந்த கரை போனோம், நான் எப்படி போனோம் என்று ஒரு பொறுமை இல்லை. அல்லேலூயா. இந்த நாட்களில் நம்மளும் அதே போலதான் பச்சையானதை பார்த்து என்ன செய்தோம்? விழுந்து போகிறோம். லோத்துடைய வாழ்க்கையிலையும் அந்த பச்சையை பார்த்து தான் அவனுடைய சன்னதி பாவத்துல விழுந்ததை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ 16 வசனம், அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சபமை முழுவதும் தெரிந்து கொண்டு கிளைக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவன்
ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். ஆபிராம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சபமபியுள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதாமுக்கு நேரே கூடாரம் போட்டான். அந்த 13வது வசனம் சொல்லுது, சோதாமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளா இருந்தார்கள். அல்ல, லோத்து போற தேசம் என்ன எப்படிப்பட்ட இடம்? அந்த ஒரு பாவம் நிறைந்த இடம். ஆனா லோத்து கண்ணுக்கு அது எப்படி தெரிஞ்சிச்சு? பச்சையா தெரிஞ்சிச்சு. அப்படிதான் நம்மளுடைய தொழில் தொடங்குதோமா, நம்ம எதுவுமே ஆண்டுட்டு கேட்க மாட்டோங்க. ஒரு திருமணம் வைக்கிறோமா, ஒரு வீடு கட்டுறோமா, ஒரு வாகனம் பிடிக்கிறோமா, ஒரு வாகனம் பிடிக்க போறோம், எது நல்லது எது எப்படி ஆண்டவர் சித்தத்துக்கு நம்ம கேட்க மாட்டோம். லோத்துடைய பிள்ளையை பார்க்குறோம், பச்சையை பார்த்து அவன் பிள்ளைகள் சாபத்துக்கு பாவத்துக்கு அடிமையாகிட்டார்கள். நோவா ஆண்டுடைய வார்த்தை கீழ்ப்படிந்தான். அவன் கீழ்ப்படிந்ததுனால அவன் சன்னதி பெருகுச்சு. அல்லேலூயா. அப்போ பாருங்க, பச்சையை நோக்கி அதிகமாக அல்லேலூயா கர்த்தருடைய நாம மகிமைக்காக நம்ம எவ்வளவு தூரம் உயர்ந்தாலும் அந்த பச்சையை நோக்கி நம்ம பெயரக்கூடாது. அந்த பச்சையை நோக்கி நம்ம கண்கள் பார்த்துடக்கூடாது. அல்லேலூயா. சோதரம் லோத்துடைய பிள்ளைகளை பார்த்தீங்களா? எப்படி பாவத்துக்கு போயிட்டு ஆண்டு கைவிட்டுட்டாரு. எப்படி லோத்து பச்சையை பார்த்து போனான், இன்னும் ஆண்டவரை பார்த்து போகல. அல்லேலூயா. நம்ம சன்னதிகளை அப்படி நம்ம வளர்க்கணும். அல்லேலூயா. கோடி நீ ஆசீர்வதித்தாலும், நீ பெரிய ஒரு படிப்பு படித்தாலும், நீ அந்த பச்சையை பார்த்துறாதப்பா, நீ அவரை பாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ அவரை பாரு. நான் உனக்கு கண்ணீர் வடித்து ஜெபித்து நான் உன்னை உயர்த்திருக்கிறேன். நான் உயர்த்த முடியுமா? உயர்த்த முடியாது. நான் கண்ணீர் வடித்தேன் உனக்கு. அதில் தாலாட்டு சில கண்ணீர் வடித்தேன், படிப்புக்கு கண்ணீர் வடித்தேன், திருமணத்துக்கு கண்ணீர் வடித்தேன், ஒரு வீட்டுக்கு நான் கண்ணீர் வடித்தேன், உன் பிள்ளைக்கு கண்ணீர் வடிச்சிருக்கேன். ஆனால் தயவு செய்து நீ பச்சை மாத்திரம் போய் பார்த்து போயிடாத. உன் பிள்ளைகள் எப்படி இருக்குன்னு தெரியாது. நான் இருக்கிறேன், என் பிள்ளைகள் மூலம் என்னுடைய செபத்துக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் அவங்க சன்னதி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. அல்லேலூயா. என் கண்ட்ரோலில் இப்பொழுது என் கைக்குள்ள இருக்க திட்டம் அது கரெக்டாக இருக்கும். அவங்க சன்னதி பற்றி தெரியாதுல்ல. அல்லேலூயா. ஆனால் லோத்துடைய வாழ்க்கையில் பார்த்தீங்களா, பச்சை. அந்த பச்சை அவன் பிள்ளைகள் எப்படி போச்சு? பாவத்துக்கு அடிமையாகிவிட்டது. நோவாவை பாருங்க, அவனுடைய பிள்ளைகள் எப்படி ஆண்டவர் பெருக பண்ணினாரு. நம்ம நோவாவை போல இருக்க போறோமா? லோத்தை போல இருக்க போறோமா? நம்மளுடைய பிள்ளைகள் பாவத்துக்கு பெயரக்கூடாது. அல்லேலூயா. நம்மளுடைய பிள்ளைகள் அந்த பாவத்துக்கு போகாத வழக்குனா அவருடைய கருத்தில் நம்ம கேட்கறது, ஆண்டவரே நோவாவை போல என் பிள்ளைகள் இருக்கணும், நோவா குடும்பத்தை போல என் பிள்ளைகள் பெருகணும், என் சபை பெருகணும், நோவாவை போல நான் சஞ்சரிக்கணும், லோத்தை போல நான் போக மாட்டேன், லோத்தை போல என் பிள்ளைகளை விட மாட்டேன். அல்லேலூயா. இப்போ ஒரு தலைமுறை ஆண்டவருக்குள்ள பிரியமா, ஒரு ஊழியக்காரவளா, ஒரு காத்திருக்கிறவளா, ஒரு சினிமாவுக்கு அடிமை இல்லாமல், ஒரு சீரியலுக்கு அடியம் இல்லாமல், ஒரு போதைக்கு அடியமில்லை. இப்போ உள்ள சன்னதிகள் இதுக்கு பிறகு எப்படி நம்மளுடைய செபம் எப்படி இருக்கிறது? நோவை போல செபிக்க போகிறோமா? மனம் திரும்ப போகிறோமா? இல்லை லோத்தை போல நம்ம இப்போ வெறுமையான பாத்திரமால இருக்கோம்? எல்லாரும் ஒரு கடாளி, கடமே இருக்காது. இனிமே கடமே நம்ம குடும்பத்தில் இருக்காதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய விசுவாசம் இனி ஒவ்வொரு குடும்பத்திலையும் கடன் இல்லை. நான் ஜெபிக்கிறேன், கடத்தோடு ஆராதிக்க கூடாது, கடத்தோடு ஆராதிக்க கூடாது, பலவீனத்தோடு ஆராதிக்க கூடாது, உலகமான மாத்திரைக்கு மருந்துக்கு அடிமையா இருக்க ஆராதிக்க கூடாது. அப்போ நீங்க நோவா போல ஒப்பு கொடுங்க, சஞ்சரிங்க. நான் சஞ்சரிக்கணும். ஆண்டவரே என் சன்னதி எப்படி? அல்லேலூயா. பெருகணும் அல்லவா? பெருகணும்ல, சபை பெருகணும், சபை வளர்ச்சி அடையணும், சபை தூணா எழும்பணும். நம்ம சன்னதி பெருகினா தானே சபை எழும்பும். நம்மளை ஆசிரியத்தானே சபையை கேட்க முடியும். மனம் திரும்பணும். லோத்தை போல இது வரைக்கும் நான் உங்களுடைய கேட்காம எதை நுழைஞ்சா என்னை மன்னிங்க ஆண்டவர. அவன் கேட்கல, அவன் கண்ணுக்கு தெரிஞ்சது எது? அந்த பச்சை மாத்திரம்தான். ஆண்டவரே நான் போறேன்னா போவனி கேட்கல, அவன் கண்ணுக்கு அது பெரிதா தெரிஞ்சு விட்டது பச்சை. ஆனா பின்னுள்ள அவ்வளவு விளைவு தெரியல அவனுக்கு. அவன் பார்த்துட்டான், போயிட்டான். ஆனா அவன் பின்னாடி உள்ளதை நினைச்சு பார்த்தானா? அந்த கண்ணுக்கு பச்சை தான். அதே மாதிரி தான் உலகம் போய்கொண்டு இருக்குது. பின்னாடி சன்னதி எப்படி? அல்லேலூயா. நீ மரித்த உன் பிள்ளை சன்னதி எப்படி? அதெல்லாம் தெரியல. ஏதோ இப்போ நம்ம அப்படிதான் ஓடிக்கொண்டிருக்கு தேசம், அப்படிதான் கிராமம் ஓடிக்கொண்டு இருக்கு. நீங்களும் நானும் அப்படி ஓடக்கூடாது. அல்ல, மரணத்துக்கு பேர் சாட்சி கொடுக்கணும், மரணத்துக்கு பேர் நற்கரியில் வெளிப்படணும்.
என் பாட்டியுடைய இச்சவம், என் தாயுடைய இச்சவம், என் தகப்பனுடைய இச்சவம். நோவா போல செஞ்சிருப்பீங்களா? நோவா போல இனி கீழ்ப்படிவீங்களா? இல்லை ஆண்டவரே, லோத்தை போல நான் போக மாட்டேன். 91:2 சங்கீதம் 92 சொல்லு, நீதிமான் எப்படி இருப்பானா? பனை போல செழிப்பானா. அப்போ நீ பனை போல பனையில் அநேக ஆசீர்வாதம் இருக்கு, அப்படித்தானே? பனையில் அநேக ஆசீர்வாதம் இருக்கு. அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தில் அப்பா உங்களுக்கு தந்து அனுப்ப போறாங்க. அல்லேலூயா. நீங்க சொல்ல, நோவாவை போல தான் ஆண்டவரே, என் சன்னதி ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவரே, நான் பச்சை நோக்கி போக மாட்டேன்ப்பா. அல்லேலூயா. சோதரன் நீதிமான் 92:12 நீதிமான் பனை போல செழித்து லீலிவன் கேதுருவை போல வளருவானா. அப்போ பனையில எவ்வளவு ஆசீர்வாதம் கிடைக்கு, எவ்வளவு ஆசீர்வாதம் நம்மளுக்கு இருக்கு பனையில. அதுல பையனு குடிக்கிறோம், கருப்பட்டி திங்குறோம், நொங்கு குடிக்கிறோம், பனங்காய் திங்குறோம், கிழங்கு சாப்பிடுறோம், நிறைய சாப்பிடுதோம். அப்ப அந்த 1 டிசம்பர் 1 உங்களுக்கு அவரே நீதி சூரியனா உதித்து இருக்கிறார். அவரே உங்களுக்குள்ள ஒளியா இருக்கிறார். இன்று கண்ட பலவீனத்தை இனி காண மாட்டீங்க. இனிமே இருந்து நீங்க கடன் வாங்குவதே இல்லை. அல்லேலூயா. எப்படின்னா செழித்தாச்சு. நோவா சன்னதி எப்படி பெருகுச்சோ, இந்த பேழக்களை நம்ம இருக்கிறோம். நம்ம சன்னதி பெருகி இந்த ஊழியத்தை என்ன செய்ய போது? கட்டி எழுப்புவது. கிராமத்தை கொண்டு சேர்க்க போயிடும், இந்த தேசத்தை கொண்டு சேர்க்க போயிடும், இந்த ஊரை கொண்டு நம்ம சேர்ப்போம். நம்ம நினைப்போம் எதுவுமே வரலையே, ஏற்ற ஒரு காற்று அப்பா அடிச்சா போதும், அப்படியே வரும். அல்லேலூயா. கிராமம் வரும். நம்ம செவிக்க வேண்டியது கடமை. அல்லேலூயா. சொல்லாரு, நீதிமான் பனை போல செழித்து லீபனோன் கேதுரு மலர் போல வளருவானா. அதுக்கு அடுத்த வசனம் நான் தியானிக்க எடுக்கல, ஆனாலும் நான் சொல்றேன், ஆலயத்தில் நம்ம நாட்டப்படணும். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்படவர்கள் எங்கள் தேவனுடைய பிரார்த்தனையில் செழிப்பார்கள். கர்த்தரை நம்புறேன், செழிப்பான். நோவா குடும்பம் செழித்துச்சு, லோத்து குடும்பம் பாவத்தில் உழுதுச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. அவருக்குள்ள ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் உம்முடைய ஆலயத்தில் நாட்டப்படணும், நான் நீதிமா நான் எழும்பணும். அல்லேலூயா. என் செஞ்சிருப்பு சாட்சி கொடுக்கணும். அல்லேலூயா. என் பிள்ளைக்கு சம்பளம் இனிமே இப்பவுமே உயரணும். அல்லேலூயா. என் பிள்ளைக்கு சம்பளம் உயரணும் ஆண்டவரே. என் பிள்ளை கம்பெனி ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. என் பிள்ளைக்கு திருமண தடை உடையணும் ஆண்டவரே. எனக்கு ஒரு நிரந்தரமான ஒரு வீடு வேணும் ஆண்டவரே. என் பிள்ளைக்கு படிக்க ஞானத்தை கொடு ஆண்டவரே. என்னுடைய ஆத்மா சரீரத்தில் எந்த மாத்திரைக்கு நான் அடிமையாக இருக்கக்கூடாது ஆண்டவரே. இந்த டிசம்பர் 1 நான் ஒப்பு கொடுக்கேன்ப்பா. என்னுடைய இச்சவை மாற்றம் வரணும், என் துதி மாற்றம் வரணும், என் காத்திருப்பு மாற்றம் வரணும். நான் செழிக்கணும். கர்த்தரை நம்புறவனோ செழிப்பானி சொன்னீரே, நான் செழிக்கணும். நீதிமான் பனை போல செழிப்பானி சொன்னீரே, நான் செழிக்கணும் ஆண்டவரே. நான் ஆசீர்வதிக்கப்படணும். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் செழிப்பானி சொன்னீரே, நான் இந்த இடத்துல நாட்டப்பட்டிருக்கேன். நான் நாட்டப்பட்டவர்கள் இந்த இடத்துல அமர்ந்திருக்கேன். நான் செழிக்கணும், நான் செழிக்கணும். என் தலையை உயர்த்தும். நீதிமானுடைய கொம்பை உயரணி சொன்னீரே, என் கொம்பை உயர்த்தும். ஹல்லேலூயா. எத்தனை ஒப்பு கொடுத்து ஆசிரியத்தோடு கடந்து போறீங்க. இந்த நாட்களை கர்த்தரை நம்புறோம் செழிப்பணி சொன்னார். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்தவர்கள் இல்லை, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தவர்கள் செழிக்க முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னை சுற்றி இருக்கிற மனுஷனை நான் நம்பலப்பா, உம்மே நம்புவேன்ப்பா. உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே. ஹல்லேலூயா. நான் உம்மே நம்புதேன்ப்பா. நீங்க உடன்படிக்கை பண்ணியிருக்கீங்களா? நான் உண்மை நம்புதேன்ப்பா. நான் பனை போல செழிக்கணும் ஆண்டவரே. கர்த்தரை நம்புதேன் வந்தேன்ப்பா. நான் உண்மை நம்பிதான் இந்த இடத்துக்கு வந்தேன். நான் செழிப்போட கடந்து போனோம். என் தொழில ஒரு செழிப்பை கட்டளையிடுங்கன்னு கேளுங்க. என் தொழில ஒரு செழிப்பை கட்டளையிடுங்க. என் பிள்ளை படிப்புல ஒரு செழிப்பை கட்டளையிடுங்க. என் பிள்ளை படிப்புல அரியில் விழாம படிக்க உதவி செய்யுங்க. என் பிள்ளை கிளாஸ் மாறச்சல ஒரு வெற்றி உள்ள மகனா கடந்து போக கிருபை செய்யுங்க. என் பிள்ளை படித்து முடித்து வெளியே வரும் பொழுது படித்த வேலையை நீங்க கொடுப்பீங்கப்பா. நீங்க படித்த வேலையை, உங்க சித்தமான வேலையை நீங்க கொடுப்பீங்கப்பா. ஆண்டவரே, நிரந்தரமான வேலையை நீங்க கொடுப்பீங்கப்பா. நீர் பிள்ளையில மகிமைப்படுவீங்கப்பா. எத்தனை விசுவாசத்தோடு செபிக்க போறீங்க? ஆண்டவரே, இனி என் தலை உயரணும். ஆமென். அந்த சாமியலோடு இருந்த ஆண்டவர் என்னோட இரமாண்டவரே. அந்த ஆபிராமோடு இருந்த ஆண்டவர் என்னோட இரமாண்டவரே. அந்த யாக்கோபோடு இருந்த ஆண்டவர் என்னோட இரமாண்டவரே. நோவாவோட சஞ்சரிப்பு நானும் சஞ்சரித்து கொண்டு இருக்கேன். என் வாழ்க்கையில வெற்றி இல்லப்பா, நானும் உங்களுடைய கருத்தில் காத்திருக்கேன். அப்பா, இந்த நாட்களிலிருந்து என்னுடைய சஞ்சரிப்பு மாற்றம் வரணும், என்னுடைய ஜெபம் மாற்றம் வரணும். ஆமென் ராஜா. ஹல்லேலூயா. அப்படியே நம்ம கலர போகிறோம் கல்வாரி ரத்தத்தில். அடுத்த மாதம்லாம் ஒரு நாள் உபவாசம் போட்டு செபித்து வாங்க. ஆண்டவரே, திருவிருந்துக்கு ஒரு நாளைக்கு முந்தி பரிசுத்தத்துக்காக ஒரு நாள் உபவாசம் போடுங்க. ஒரு நேரமாவது உபவாசம் போட்டு என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உங்கள் ரத்தத்தில் புது வருஷத்தில் நான் கலரும் பொழுது, ஆண்டவரே, நான் நோயோடு கலரக்கூடாது. இசப்பா, நான் மாத்திரைக்கு அடிமையாகக்கூடாது.
பரிசுத்தமாய் கலரணும். எப்பேற்பட்ட பாவனாலும் அவர் மன்னிப்பாரு. நான் மீண்டும் பாவம் செய்யக்கூடாது. ஆண்டவரே, நான் நோய்க்கு அடிமையாக இருக்கக்கூடாது. என்னுடைய காசு வீணா ஆஸ்பத்திரிக்கு போகக்கூடாது. என் பணம் வீணாக போகக்கூடாது. என் கர்த்தர் ஹல்லேலூயா. ஓ ரபல ரப சபதுரி கபலரபா ரிசபதுரி கமனரபலர சதுரி கமனரபலரி சதுரி கமனரபலரபா. ஆண்டவரே, புதிய வருஷம் பிறக்க போகுது தகப்பனே. என் கர்த்தரில் மையமைப்படணும் தகப்பனே. ஹல்லேலூயா. பொருத்தனைகள் நிறைவேற்றி சோஸ்திரங்கள் செலுத்துவேன். பொருத்தனைகள் நிறைவேற்றி சோஸ்திரங்கள் செலுத்துவேன். ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. உம்மை பாடாத நாட்கள் இல்லையே.